வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். இந்த வீடியோல நவம்பர் 2023 ஸ்போர்ட்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்து எம்சிக்யூ வைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த எம்சிக்யூ எல்லாமே வந்து எஸ்எஸ்சி டிஃபென்ஸ் ஆர் பேங்கிங்ல வந்து எந்த மாதிரி ப்ரீவியஸ் கேட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இது நீங்க 2024 ஏதாவது எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்றதுனா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 1, இன் விச் ஸ்டேடியம் ஆஃப் இந்தியா வாஸ் a statue of great cricket player சச்சின் டெண்டுல்கர் unveiled? இந்த கொஸ்டின் நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நவம்பர்ல இது வந்து அடிக்கடி அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? செகண்ட் வந்து எஸ்எஸ்சி ஜிடி 2024 நீங்க எக்ஸாம் எழுதியிருந்தா அவர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எழுதினா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? தேர்டு, எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடந்துருச்சுன்னா அதை பிக் பண்ணுவாங்க கொஸ்டினா. ஸோ அதனாலதான் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் ஸ்டேடியம் லொக்கேட்டட் இன் வந்து மும்பை நம்மளுக்கு தெரிஞ்சிடும், மகாராஷ்டிரா. ஈவன் இவர் வந்து என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்டாச்சு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வீல் பண்ணிருப்பாங்க. சரி, இப்போ தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வெங்கடேஷ் ஸ்டேடியம் லொக்கேட்டட் இன் மகாராஷ்டிரா, அதையும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் 2, விச் இந்தியன் செஸ் பிளேயர் வின் த எஃப்ஐடியோட உமன் கிராண்ட் ஸ்விஸ் 2023 டைட்டில்ஸ்? ஸோ இது எப்போதுமே வந்து நம்மளுக்கு தெரியும் செஸ்ஸோட இன்டர்நேஷனல் பாடி தான் வந்து எஃப்ஐடி. சரிங்களா? இது ரீசெண்டா வந்து என்னன்னா ஸ்விஸ் 2023 கிராண்ட் டைட்டில் நடந்தது. உமன் வந்து யார் வின் பண்ணான்னு கேட்குறாங்க. அவர் இந்தியன் பிளேயர் வந்து என்ன அப்படின்னா வைஷாலி. சரிங்களா? வைஷாலி யாரு அப்படின்னா பிரகனந்தாவோட வந்து சிஸ்டர். இவங்க தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தர் வின் பண்ணிருப்பாரு. அவர் யாரும் விதித் குஜராத்தி. சரிங்களா? இவங்க ரெண்டு பேருமே வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த உமன் வின் பண்ணியிருந்தாங்கன்னா வைஷாலி தான் வின் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். தேர்ட் கொஸ்டின், ஹூ ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் ஹிஸ்டரி டு பி டைம் அவுட்ஸ்? நீங்க எல்லாருமே வந்து வேர்ல்டு கப் ஃபாலோ பண்ணியிருந்தா இதை வந்து மறந்துருக்க மாட்டீங்க. நம்ம ஆல்வேஸ் தெரியும் ஸ்ரீலங்கனோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து மேத்யூஸ். இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல வந்து என்னன்னா டைம் அவுட் ஆயிருப்பார். சரிங்களா? இவர் எப்ப டைம் அவுட் ஆயிருப்பாருன்னா பங்களாதேஷ் அகைன்ஸ்டா விளையாடும் போது வந்து ஓடிய வேர்ல்டு கப் 2020 நடக்கும்போது வந்து டைம் அவுட் ஆயிருப்பாரு. இப்ப நம்ம கொஸ்டின் வந்து என்னன்னா இவரை கேட்பா அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினட்டா கிடையாது. ஆனா எதை கேட்கலாம்னா, இந்த ஐசிசியோட வந்து ரூல்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வித்தின் எந்த டைம்குள்ள வந்து என்னன்னா இன்னொரு பிளேயர் வரணும் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப அக்கார்டிங் டு வந்து என்னன்னா ஐசிசி 14.1.1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து என்னன்னா அவுட் ஆயிருக்குன்னா அடுத்த பேட்ஸ்மேன் வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ள உள்ள வரணும்னு சொல்றாங்க. ஆனா வேர்ல்டு கப்ல இது கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிதான் பாத்துக்குங்க. டைம் ஹாஸ் பின் ஃபிக்ஸ்ட் அட் 2 மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேர்ல்டு கப்போட இதுக்கு வந்து என்னன்னா டைமிங் வேற, நார்மலா இருக்கிற வந்து டைமிங் வேற. ஸோ அதை வச்சு மேபி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆங்கிலியோ மேத்யூஸ். இவர் தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் இந்த வேர்ல்டு கப். சரிங்களா? வேர்ல்டு கப் கிரிக்கெட்டோட வந்து டைம் அவுட் ஆன ஃபர்ஸ்ட் பர்சன். சரியா? அடுத்த கொஸ்டின், விச் பிளேயர் வந்து பாரிஸ் வந்து மாஸ்டர் டைட்டில் லான் டென்னிஸ்? டென்னிஸ்னு வந்தாவே வந்து என்னன்னா இப்ப கரண்டா இருக்கிற ஒரு மாஸ்டர் அப்படின்றது இவர் தான். சரிங்களா? ஸோ நோவோக் தான் வந்து என்னன்னா வின் பண்ணிப்பாரு. ஸோ ஸ்டார் டென்னிஸ் பிளேயர் நோவோக் வந்து ஜூஜோவிக் ஆஃப் செர்பியா. இவரோட அதாவது நேஷனமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த வந்து ப்ரீவியஸ் எஸ்எஸ்சியோட கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால சொல்றேன், வின் த பாரிஸ் மாஸ்டர் டைட்டில் வந்து ஃபார் த 7th டைம். சரிங்களா? கண்டினியூஸா 7th டைம் வரைக்கும் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இவர் தான் வந்து என்ன வின் பண்ணிருக்கார் பாரிஸ் மாஸ்டர் நோவோக் வந்து டிஜோவிக். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபிஃப்த் கொஸ்டின், ரீசென்ட்லி வந்து ஐசிசி சஸ்பெண்டட் விச் கண்ட்ரி கிரிக்கெட்டோட மெம்பர்ஷிப் வித் இமிடியட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஸ்ரீலங்கா. ஏன் ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட்டை வந்து என்னன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, பட் என்ன அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணல. சஸ்பெண்டட் அப்படின்னா இவங்க மறுபடியும் வந்து ரீகெயின் பண்ணி வந்துக்கலாம். ஆனா ஏன் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் வந்து என்னன்னா பண்றாங்க. ஸோ ஸ்ரீலங்கனோட பொலிட்டிக்கல் வந்து என்னன்னா இன்ஃபுளுயன்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கனோட கிரிக்கெட் டீம்ல இருக்கனால சொல்லி அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கனோட இதுதான் வந்து என்ன இப்போதைக்குன்னு ஐசிசி வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு கிரிக்கெட் வந்து என்னன்னா டீம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஹூ ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் டு பி இண்டக்டட் இன் வந்து ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே வந்து என்ன இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல எஸ்எஸ்சி வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஃபென்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் உமன் எப்போதும் எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் உமன் வந்து ஏதாவது வந்து என்னன்னா பெருசா இன்டர்நேஷனல் லெவல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ரொம்பவே இருப்பாங்க. சரிங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் சில பேர் என்ன பார்த்துருப்பீங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் ஓகே மித்திலார் வச்சிருக்காங்க, இந்தியனோட வந்து என்னன்னா உமன் கிரிக்கெட் டீமோட கேப்டன். ஸோ இவங்க வரலாம் நினைச்சிருப்பீங்க, பட் இவங்க கிடையாது. யாரு அப்படின்னு பார்த்தா ஸோ டயானா வந்து என்ன
எடுல்ஜி. ஸோ தயானா எடுல்ஜி இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்தியன் உமன் டு பி இண்டக்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் சொல்றாங்க. 3 வந்து இந்த வருஷம் வந்து இண்டக்ட் பண்ணாங்க. அதுல வீரேந்திர சேவாக் ஒன்னு, ஸ்ரீலங்கனோட வந்து என்ன டி சில்வா ஒன்னு, அதே மாதிரி உமன்ல வந்து என்ன டயானா வந்து எடுல்ஜி. ஞாபகத்துல வச்சுங்க. இவங்க எப்பனா 76 to 93 வரைக்கும் வந்து என்னன்னா ஃபேமஸான ஒரு பிளேயரா இருந்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து என்னன்னு இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர். அப்ப ஆன்சர் ஏன்னா டயானா வந்து எடுல்ஜி. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். இன் விச் கண்ட்ரி வில் த ஐசிசி மென்னோட வந்து U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 2024 போய் ஆர்கனைஸ். இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு என்னன்னா மென் T20 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐசிசியோட வந்து என்ன T20 வேர்ல்டு கப் எங்க நடக்க போனா எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும், யூஎஸ்ஏ அண்ட் வந்து என்ன வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் இது பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னா அவன் U19 கேட்கிறான். ஸோ அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா U19 மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து என்ன சவுத் ஆப்பிரிக்கா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க, ஹோஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? இது ரீசெண்டா தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கா என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்ரீலங்கா தான் ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் டைம் ஸ்ரீலங்கா வந்து நிறைய பொலிட்டிக்கலா வந்து இஷ்யூ வந்துருச்சு. பொலிட்டிக்கல் டர்மேல் அதே மாதிரி வந்து அவங்களோட எக்கானமி கொலாப்ஸ் ஆகும்போது வந்து அந்த மாதிரி இருந்த காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, வென்யூ வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ ஹூ ஹோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சரி, இப்போ ஞாபகத்துல வச்சுக்க. ஏன் ஈவன் அதே கொடுத்துருக்கேன், ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து ரீசெண்டா சஸ்பெண்ட் பண்ணதே வந்து ஒன் ஆஃப் த ரீசன் கூட சொல்றாங்க. சார் மூணாவது என்னன்னா, இப்ப நிறைய நான் அந்த மாதிரி நேம் பார்த்துருவேன். நிறைய வந்து என்ன ஐசிசியோட வந்து என்ன அப்படின்னா டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. அதனால நீங்க ஒரு ரிமெம்பர்னு போட்டிருக்கேன். இது என்னன்னா ஷார்ட் கட்ஸ். அதாவது என்னன்னா எப்படி ஞாபகம் யூத் ஸ்டேயின் வந்து U19 சொல்றாங்க. 19வே வந்து யூத் ஏஜ். ஓகேவா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, சவுத் சைடு வந்து இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப சவுத்னா எதை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. யூத் எதை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா U19 வேர்ல்டு கப். சரிங்களா? அப்ப U19 வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நடக்குது. சவுத் அப்படின்னு இது ஒரு சின்ன ஷார்ட் கட்ஸ். எதுக்குன்னா நம்மளோட எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ அதுக்காக சொல்றேன். கரெக்டான ஆன்சர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். ஹூ ஒன் த கோல்டு மெடல் இந்த மென் வந்து என்னன்னா 50 மீட்டர் ரிஃபைல் 3P ஈவன் அட் ஏஷியனோட வந்து என்ன ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து 2023. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஐஸ்வர்யா வந்து என்ன பிரதாப் சிங் தோமர் இவ தான் வந்து என்ன கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஏஷியனோட வந்து என்ன ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்கும், ரிபப்ளிக் ஆஃப் கொரியால வந்து என்ன நடந்திருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து என்ன கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பெருசா நம்ம வந்து என்ன பார்க்க தேவையில்ல. சரி, இப்ப நிறைய வந்து என்னன்னா ஷூட்டிங் ரிலேட்டடா வந்து என்னன்னா நிறைய சாம்பியன்ஷிப் வந்துட்டு இருக்கு. இதுலயும் நிறைய பேர்ஸ் வந்து இந்தியன் வருவாங்கல்ல. நான் இவங்களெல்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சிருக்கேன், இங்க ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். இப்ப ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். 4 என்னன்னா 4 நேம் இங்க பாருங்க. ஐஸ்வர்யா, பிரதாப் சிங், தோமர். இந்த 4 நேம் இருக்குல்ல. சோ 4 நேம் என்னன்னா 50 மீட்டர் கோல்ட வந்து வின் பண்ணிருக்காங்க. 4 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ 4 நேம் 50 மீட்டர் கோல்ட வந்து வின் பண்ணிருக்கான்னு சொன்னேன். சோ லாஜிக்கே இல்லாத வந்து ஷார்ட் கட்ஸ் தான். பட் எதுக்கு நான் அந்த மாதிரிலாம் வைக்கிறேன் அப்படின்னா இன் கேஸ் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். சரிங்களா? இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன, ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். ஹூ ஒன் த டைட்டில் ஆஃப் வந்து உமன் ஹாக்கி ஏஷியன் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி. ஸோ இது யார் வின் பண்ணியிருப்பேன்னா இந்தியா தான் வந்து என்ன வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லாவே வந்து என்ன நார்த்தில் வச்சுங்க. சரிங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து என்ன கரண்ட் அஃபேர். இப்போ இந்தியன் உமன் ஹாக்கி டீம் வந்து என்ன அப்படின்னா உமனோட ஏசியன் சாம்பியன்ஷிப் ட்ரோஃபியோட டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணினா ஜப்பானை டிஃபீட் பண்ணி வந்துருக்காங்க. சரியா? இது எங்க நடந்ததும் வந்து என்ன தெரிஞ்சு வந்திருக்கேன். ஸோ முந்திராவோட வந்து ஹாக்கி ஸ்டேடியம் ஸோ ஹெல்டின் வந்து இந்தியாவில தான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ கரெக்டான ஆன்சரை இந்தியனோட வந்து என்னன்னா உமன் ஹாக்கி டீம் தான் வந்து ஹாக்கி ஏசியன் சாம்பியன்ஷிப் ட்ரோஃபியை வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். விச் டீம் வந்து டைட்டில் ஆஃப் சையத் முஸ்தாப் வந்து அலி ட்ரோபி அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த கொஸ்டினை கேட்டிருக்க என்ன ரீசன் அப்படின்னா நீங்க யார் வின் பண்ணா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுக்கல. ஆனா இந்த சையத் முஸ்தாப் அலி ட்ரோபி அப்படின்னு ஒரு ட்ரோபி இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எஸ்எஸ்சியோட வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா நிறைய வந்து என்னன்னா ட்ரோபி கொடுத்துறாங்க. சரிங்களா? இப்ப 4-5 ட்ரோபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரோபியோட இது வந்து என்னன்னா இது என்ன கிரிக்கெட் ரிலேட்டடா இருந்தது, இன்னொன்னு வந்து என்ன ஃபுட்பால் ரிலேட்டடா இருந்தது, இன்னொன்னு வந்து என்னன்னா ஹாக்கி ரிலேட்டடா இருந்தது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து 4 இது கொடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ட்ராபி வந்து தெரியணும். இப்ப கிரிக்கெட் ரிலேட்டடா இருக்கிற மேஜர் ட்ராபி எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். நான் எதுக்காக இந்த கொஸ்டினை எடுத்திருக்கேன்னு வேற சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, பஞ்சாபோட கிரிக்கெட் டீம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சயீத் முஸ்தாப் வந்து அலி ட்ரோபியை வந்து என்ன வின் பண்ணிருப்பாங்க, யாரை டிஃபீட் பண்ணி வந்து பரோடா டீம். ஸோ இப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதுனா சையத் முஸ்தாப் அலி ட்ரோபி என்ன அப்படின்னா டொமஸ்டிக் T20 கிரிக்கெட் சாம்பியன்ஷிப். நமக்கு T20 வந்தாவே ஐபிஎல் மட்டும் தான் வந்து ஞாபகம் வரும். பட் தெரிஞ்சுக்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இதை ஆர்கனைஸ் பண்றது யாருன்னா பிசிசி. ஓகேவா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது சையத் முஸ்தாப் அலி ட்ரோபி ரிலேட்டட் டு கிரிக்கெட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் வின் பண்ணிருப்பாங்க.
சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பையன். 800 இஸ் பயோபிக் ஆஃப் வந்து விச் கிரிக்கெட்டர்? இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு நிறைய வந்து நியூஸ் இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே வந்து என்னன்னா நியூஸ் மீடியால வந்து அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் என்னன்னா விஜய் சேதுபதி வந்து என்னன்னா இதுல நடிக்க போறான்னு சொன்னா நிறைய கான்ட்ரவர்சி பொலிட்டிக்கலா வந்து என்னன்னா நிறைய அப்போசிஷன் வந்து சரிங்களா. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து என்னன்னா இவர் நடிக்கணும், ஸோ அதே மாதிரி வந்து இந்த மூவி வந்து என்னன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சைடு வந்து என்னன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கன்சிடர்ஸ் வந்து என்னன்னா மூவி நீங்க வந்து என்னன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா பாருங்க, டோன்ட் கோ இன்டு வந்து என்னன்னா கான்ஃபிளிக்ட் ஏரியா அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த நியூஸ்ல நவம்பர்ல அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால இந்த கொஸ்டின்ஸ் இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா முத்தையா முரளிதரன். ஸோ இவரோட லைஃபை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் லெஜண்ட் வந்து முத்தையா முரளிதரன். இவர் தான் வந்து என்ன டிஜிட்டல் பிரீமியர் இதுல வந்து என்ன ஜியோ சினிமால வந்து பேர் இருக்கும். நீங்களும் இது வந்து நான் புதுசா நீங்க கூட வந்து நிறைய வந்து ஹாட் ஸ்டாரோட வந்து நிறைய யூடியூப் ஆட்ஸ்ல கூட நீங்க பாத்துருக்கோம் சரிங்களா. நான் வச்சுங்க 800 ரிலேட்டட் டு வந்து நீங்க யாரோட பயோபிக் அப்படின்னா முத்தியா முரளிதரனோட பயோபிக் சரிங்களா. சரி, இவ்வளவுதான். ஸோ இதுலதான் வந்து நவம்பரோட ஸ்போர்ட்ஸ் இருக்க எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துறேன் சரிங்களா. இப்ப சில பேர் தோட்டு வரேன் 11 கொஸ்டின் தான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப நவம்பர்ல நடந்துச்சு அப்படின்னா நிறைய நடந்தது. பட் எல்லாமே எக்ஸாம் ரிலேட்டடா நடந்துக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது சரிங்களா. நிறைய நடந்ததுல நான் பிக் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு பேங்கிங்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்எல் எந்த மாதிரி இருக்காங்க, டிஃபென்ஸ்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த கொஸ்டின் வைஸ்ல நான் பிக் பண்ணிருக்கேன் சரிங்களா. இந்த 11 கொஸ்டினுமே மோஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் நீங்க எந்த எக்ஸாம் போனா ரிவைன் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.